டிக்டாக்ல வந்து வீரவசனம் காய்ச்சேண்டா தனு சரியோ டிக்டாக்ல நீ போராளி குரோசரையும் காட்டிக்கொண்டு சும்மா இதையும் கட்டிக்கொண்டு வந்து சும்மா வரிப்புளியும் போட்டுக்கொண்டு எங்களுக்கு வீரவசனம் காட்டாது சரியோ கருத்தாக்காத செருப்பால் அடிப்பேன் அறுப்பேன் சுடுவேன் இதெல்லாம் உண்ட டிக்டாக்ல வச்சு கொள்ளணும் சரியோ இல்லையப்பா அவர் சொன்ன வடிவா சொல்லுங்க வடிவா அவர் சொன்னதை வடிவா சொல்லுங்கப்பா அக்கா மகன் போலீஸ் இப்ப தோண்டி கொண்டுக்கிறாங்க எங்க தோண்டி கொண்டுக்கிறாங்க கிணத்துக்கே இருந்தா வந்து வருங்கால இளைஞர்களின் தலைவன் கிருஷ்ணா நான் ஆதரிப்பேன் செருப்ப காட்டி அடிக்கிறியோ சுடுறியோ வெட்டுறியோ வந்து வெட்டுங்கடா அண்ணா அவரோட அக்கான மன்னன் போலீஸ் தானே அப்ப அவரை தூக்கி போட்டு வீழ்ச்சி சொல்ல சொல்லுங்க எடுத்து போடுறாங்க இல்ல அந்த கொடியை வந்து அவமதிக்க சொல்லுங்க அக்காட மகன் போலீஸ் தானே அவரை செய்ய சொல்லுங்க அந்த வேலையை போட சொல்லுங்க அதுதான் அவர் சொன்னவர் தோண்டி கொண்டுக்கிறாங்களாம் என்ன தோண்டி முடியலையா என்னடா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு மாதிரி கதை சொல்றீங்க தோண்டி கொண்டுக்கிறாங்க வாரிகள் வந்து இங்க வீடுகள்ல அங்க எல்லாம் டஸ்ட் பிடிச்சாக்க தூசலாம் பிடிச்சாக்க அதை கிளீன் பண்ண காணல ஓகே அண்ணியன் நாங்கள் வந்து தெரியும் அவனை நாங்கள் சின்ன பொடியன்னு தான் சொல்லுவோம் அவர் வந்து ஓகே அவரை மன்னிப்பு கேட்டார் அதுக்கு அதே பெரிய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அந்நியன் எங்கட சகோதரமா கடந்து போவோம் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து கடந்து போவோம் அவனே மன்னிப்பு கேட்டான் சரியோ இதுல ஒவ்வொருத்தர கருத்துக்களையும் வச்சுக்கொண்டு நீங்க சொல்ல கோபிக்கோட்டை எனக்கு சில விஷயங்கள் விளக்கத்தான் செய்யுது பிளைக் அண்ணையா தம்பி அதிரியில் அவர் சொல்றது சார் மேல 2-3 பேர் சிங்க கோடிக்கு நியாயப்படுத்த தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட கருத்து அவங்க தனிப்பட்ட கருத்தை அந்நியன் இந்த பொது வலைத்தளங்கள்ல யாரு உண்மையா சப்போர்ட் பண்ற யாரு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறான்னு நாங்கள் முடிவெடுக்கலாது எங்களுக்குள்ள இருந்து கொண்டே கிருஷ்ணாட படத்தை போட்டு கிருஷ்ணாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சதி வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க தெரியும் நீங்க சொல்ற கோபிக்கோட்டை நீங்க சொல்ற கருத்து சிங்கக்கொடி அந்த அதுவல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் கோபிக்கோட்டை நீங்க சொல்ற கருத்து சிங்கக்கொடியை நியாயப்படுத்தி சிங்கக்கொடி ஏத்துனது சரி எல்லா ஸ்கூல்ல சூழ்நிலை நாங்கள் அதுதான் உண்மையான சூழ்நிலை எங்களுக்கு முரண்பாடு வந்த காரணமே இந்த சிங்கக்கொடி ஏத்தினதுல இருந்தால் நீங்க ஒத்துக்கொள்றீங்களா இல்ல அதுல இருந்தா தோண்ட வலிக்கிட்டா நீங்க எங்க இருந்து பார்த்து இருந்தவங்க அதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணினவங்க சரியா இது வந்து ஒரு தடவை நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்கள் மாறித்தான் போகணும் இதுதான் உண்மை கொரோனா ஊசி போட சொல்லி 2 ஊசி போட சொன்னவங்க 1 ஊசி போட சொன்னவங்க சரியா 2 ஊசி போட சொன்னவங்க பேருந்து சொன்னவங்க மார்க்கெட்ல சாமான் வாங்கலாது மருந்து எடுக்கலாம் சொன்னவங்க போட்டீங்களா போடலையா போட்டீங்களா கொரோனா ஊசி போட்டீங்களா போடலையா போய் சாமான் வாங்குறீங்களா அண்ணா நீங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க போய்தான் ஆகணும் ஒண்ணும் செய்யலாது செய்யலாது அப்படின்னா நீங்க ஊர்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க ஊர்ல இருந்து கதைக்கணும் இல்ல இல்ல பொறுங்க வரும் இதுல நாங்கள் ஒரு ஒரு வன்முறையா கொண்டு போற தளமா இல்ல இவனை போல இருந்தால் ஒரு தரம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதைத்தான் நான் சொல்றேன் அந்நிய தயவு செய்து ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க எஸ்கேக்கு சப்போர்ட் அது நான் உங்களுக்கு சொல்றேன் எஸ்கே மன்னிப்பு கேட்டான் அண்ணியன் இல்ல கிருஷ்ணாவே மன்னிப்பு கேட்டான் அண்ணியன் சரியோ நியாயப்படுத்தல சரியோ எஸ்கே மன்னிப்பு கேட்டான் இப்படியான சூழ்நிலை இருக்கு இதுல ஒருத்தர் 2 பேர் சொல்றது வந்து சரியோ அவங்கண்ட இப்ப கிருஷ்ணாக்கு சப்போர்ட் பண்றது வந்து சில நேரம் எங்கண்ட தேசிய கொடிய எதிர்க்கிறவங்களும் கிருஷ்ணாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்ரீலங்கா கொடி பிடிக்கிறது நியாயம் தான் வாதிடுவாங்க சரியோ அதே மண்ணியை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் எங்கண்ட ஈழக்கொடியை வந்து எதிர்க்கிறவங்க கிருஷ்ணாக்கு ஆதரவா இருப்பாங்க
இப்ப பாக்கலையா நீங்கள் கோப்ரா வந்து எங்கண்ட தேசிய கொடியை எதிர்க்கிறான். அப்ப கிருஷ்ணாக்கா சப்போர்ட் பண்ண அந்த சரியா தமிழனே அதே மாதிரி எங்களுக்கு தமிழனே இல்லாம அதே மாதிரி கிருஷ்ணாக்கு ஆதரவு அளிக்கிற எங்களுக்குள்ளேயும் 1-2 பேர் இருப்பாங்க. எஸ்கே ஒரு தமிழன் நாங்கள தமிழர் அவனே மன்னிப்பு அவனே மன்னிப்பு அந்நியன் அவர் இந்த தமிழன் இல்லாத கோப்ராவை கொண்டு வந்து இதுக்குள்ள கதைக்காதேங்கோ. அவனே எஸ்கேயே இப்ப நான் என்னத்துக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, இப்ப எங்கட தேசிய கொடியை எதிர்க்கிற ஆட்களும் வந்து கிருஷ்ணாக்கு ஆதரவா இருப்பாங்க. கிருஷ்ணா சிங்க கொடி பிடிச்சது சரியன்று சில பேர், எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர் வந்து வாதாடுவாங்க. சரியோ, அது கிருஷ்ணாண்ட தனிப்பட்ட முடிவு இல்லை. கிருஷ்ணா வந்து மன்னிப்பு கேட்டான், வந்து தான் செய்தது தவறு, உங்களோட மனசை புண்படுத்தி இருந்தா மறந்து அது சந்தர்ப்பம் மன்னிப்பு கேட்டான். வந்து இதே வந்து நாங்கள் வந்து அதை தூக்கி பிடிச்சு கொண்டு கிருஷ்ணாக்கு திரும்ப திரும்ப அடிக்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நானும் அந்த கருத்தை வந்து ஆமோதிக்கிறேன் அண்ணா, நானும் அதைத்தான் சொல்கிறேன். இப்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ள வந்து ஒரு நார்மல் நாள்ல போய் பிடிக்கிறது வந்து ஓகே, அந்த ஒரு பள்ளிக்குள்ள அதிபரோ செய்யற பிடிக்கிறது அது வந்து ஓகே. இப்ப எங்கண்ட ஈழத்துல இருக்கிற மக்கள் வந்து ஈழத்துக்கு என்ன வடக்கு கிழக்குல வந்து ஒரு எங்கட தீர்வு என்ன கிடைக்கல. இன்னும் வந்து நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம், அரசாங்கத்தோட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். உண்மை கோபிகோட உங்களோட இந்த கருத்துக்கு கொடி அது வரவேற்கிறோம். கோபிகோட நீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. நான் வந்து என்னன்னு சொல்றேன், நாங்களும் வந்து வடக்கு கிழக்குல இருந்த யுத்தத்துக்குள்ள வளர்ந்து வந்தாக்கல. நான் இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட சேர்ந்து பயணித்தாலும் எங்கண்ட சகோதரங்களையும் இணைச்சு கொண்டுதான் பயணிக்கும். இப்ப உங்களை மாதிரியான ஆட்களையும் இணைச்சு கொண்டு பயணிக்கணும்ன்றதுதான் எந்த கோட்பாடும். ஆனா உங்களை இணைச்சு கொண்டு பயணிக்கணும் என்று சொன்னா எங்கண்ட இப்ப அந்நியன் மாதிரியான ஆட்கள் கேட்கிற தீர்வை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கணும். அப்பதான் நான் உங்களோட அரசாங்கத்தோட ஒத்துக்கொள்வேன். எனக்கு வந்து இந்த அரசாங்கம் நியாயமாப்படுது, உங்களுக்கு அநியாயமாப்படுது. அப்ப நான் வந்து இந்த அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைப்பேன். நான் ஓகே, நான் வந்து மன்னிச்சு மறந்து போவேன். எந்த அண்ணன் மன்னிச்சு மறந்து போக மாட்டான். எந்த அண்ணன் மன்னிச்சு மறந்து போக மாட்டான்னு சொன்னா இந்த அண்ணன் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் தீர்வா கொடுக்கணும். அப்படியான ஒரு கோட்பாடுல நான் அரசாங்கத்தோட பயணிச்சு போறேன். இந்த 3ஆம் தேதி நாங்கள் ஏன் போய் ஜெனீவாவில் நின்ற நாங்கள் யாருக்காவது தெரியுமா? அதுல இருக்கிறாங்க யாருக்காவது கொடி ஜெனிவால போய் நிக்க எத்தனை பேர் என்ன வந்து நின்றவங்க? எத்தனை பேர் போனாங்க ஜெனிவால போய் நிக்க இல்லையா? அது அதே எத்தனை பேர் நிக்கிறேன்றது முக்கியம் இல்லையா? இதுல நான் என்ன சொல்ல அதுல நின்றாங்களா கொஞ்சம் படுத்துறீங்களோ? தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வரான்னு சொல்லி சொல்ல இதுல பிளாக் கதைக்கல ஏகே கதைக்குது, பிளாக் கதைக்கல ஏகே கதைக்குது. ஓகே டொமினிக் மன்னிக்கணும். உலக நாடுகளுக்கு நாங்கள் எங்கட பிரச்சனையை சொல்றதுக்கு போய் நிக்கிறோம். ஆனா இந்த கிருஷ்ணாண்டவர் அந்த கொடி பிடிச்சு எங்கட நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம் என்று சொல்லிக்கல. அதை அன்றைக்கு இங்க எடுத்து காய்ச்சவங்க ஜெனிவாவில் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட தமிழர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வெள்ள உடுப்போட போடுங்க. அடே டொமினிக், உனக்கு எல்லாத்துக்கும் புருவு மயிறு மாட்டு நீ என்ன நான் தான் டொமினோ இறக்கினா டொமினோ மேலே போல ஆகல் இருந்தா சப்போர்ட் பண்ண வரவன்னு ஒண்ணும் சரியா? சரி அண்ணா, அண்ணா இதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணா. வந்து விரோதி இல்லை. ஏகே கதைக்க விடுங்க. நீங்க மூட் பண்ணலாட்டி ஏகே கதைக்க விடாம மூட் பண்ணலாட்டி நான் இறக்குவேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இதே ஜெனீவாவில் போன வருடம் அண்ணா நான் நியாயப்படுத்தவில்லை, சூழ்நிலை என்று தான் சொன்னேன். ஒவ்வொருத்தரா கதைங்கண்ணா, மீன் மார்க்கெட்ல கத்தாம ஒவ்வொருத்தரா கதைங்கண்ணா. வந்து அதான் சொல்றேன், நான் அன்றைக்கு நடந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வாங்குறேன். சரியா? நாங்கள் இங்க போய் ஜெனீவால போய் இந்த குளிர்ல மழையிலையும் காத்துல நின்று எத்தனை மணித்தியாலம் தெரியுமா? கிட்டத்தட்ட 12 மணித்தியாலம் நின்று கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய. அப்ப கிருஷ்ணாண்டவர் வந்து அங்க ஒரு இப்படியான ஒரு கொடியை பிடிச்சு எங்கட நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிது அப்படி இப்படி சொல்லும் போது உலக நாடுகள் இது என்னன்னு அக்செப்ட் பண்ணும். அதை யாராவது புரிஞ்சு கொள்றீங்களா? தயவு செய்து உதன ஆதாரம் தான் சொன்னா தம்பி இதுல போய் கூகுள்ல போய் அடிச்சு தேடுறா தம்பி, டொமினிக் தம்பி பிளீஸ் போடா தம்பி போய் தேடுறா, கிடைக்கும் எல்லா ஆதாரம். இதுக்கு மேல நான் கதைக்க விரும்ப இல்லையா? நான் இறங்குறேன். எந்த சைட்ல இருக்குது? சும்மா வந்து சொல்லக்கூடாது சரியா? எந்த சைட்ல இருக்குது?
நன்றி அண்ணா. சும்மா சொல்லலாம் அந்த ஆதார் எடுத்தோட தான் அவர் சொல்றேன். சும்மா Wait, சொல்றது எந்த அவருக்கு சைட்ல பைத்தியம் இருக்குது? இல்ல. எந்த சைட்ல இருக்குது? எந்த சைட்ல போய் தேடு போட்டு விடுறோம், இன்பாக்ஸ்ல உண்ட நம்பரை எந்த போட்டு சைட்ல விடுறோம். இருக்குது? சும்மா சொல்ல நாளைக்கு 10 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி அதை நம்புவீங்களா? நாங்க சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. குருவோட கதைக்கு ஓடும், எதை குருவோட கதைக்கு ஓடும். அதான் கதை. டொமினிக், உங்களோட காய்ச்சா சண்டை. நான் இதுல சண்டை கோபிக்கோட்டை இதுல நான் சண்டை பிடிக்க வரையில கோபிக்கோட்டை. அண்ணியன் இதுல வந்து ஒவ்வொருத்தர தனிப்பட்ட கருத்தும் ஒவ்வொருத்தர தனிப்பட்ட கருத்தையும் கொண்டு நாங்கள் கிருஷ்ணா மேல பாய இயலாது. கிருஷ்ணா வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இனி வரும் காலங்கள்ல வந்து நீங்கள் கிருஷ்ணாவோட கதைங்க உங்களில் இருக்கிற கருத்துக்களை கிருஷ்ணா வழியில வந்ததுக்கு பிறகு தன்மையா ஒரு சகோதர மாதிரி கதைங்க அதுல இருந்து திருத்தி வருவாருன்றதுதான் இது. திரும்ப திரும்ப தாக்காதீங்க அண்ணியன், தயவு செய்து அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். இல்ல எங்களுக்கு தாக்க மாட்டேன் கொள்கை இது இல்ல. இப்படி இவனை போல டொமினிக் போல ஆகல் இருந்தால் அது நான் இன்னும் எங்களுக்கு தாக்க சொல்லித்தான் எங்களோட மனசு சொல்லி. இல்ல அது வந்து ஒவ்வொருத்தர தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு இளைஞனை வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார். வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து அவரே உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். வந்து நீங்கள் அதை மன்னிச்சு அவர்ல ஒரு என்னன்னு சொல்றது விட்ட தவறுகளை வந்து திருத்தி கொண்டு பயணிக்கணும்னு ஒரு சகோதரமா நானும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்களும் அவர் ஒரு சகோதரமா நினைச்சு பழி வாங்குற ரிவெஞ்ச் எடுக்கிற இதுல வந்து வச்சு கொள்ளாதீங்க, தண்டனை கொடுக்காதீங்க. ஒரு தேச துரோகியோ ஒரு இன துரோகியோ அடையாளப்படுத்தாமல் வந்து எங்களோட சகோதரமா நாங்கள் மன்னிச்சு மறந்து போகணும்ன்றதுதான். அதுக்காக வேண்டிதான் நாங்கள் இதுல இருக்கிறோம். வந்து அதை நீங்கள் எதிர்ப்புல கொடுக்கறத தவிருங்க. வந்து ஏன்னு சொன்னா அவனும் ஒரு தமிழ் பொடியது. இப்ப அவன் தாய் என்ன துன்பத்தில இருப்பான்னு உங்களுக்கு வடிவா தெரியும். வந்து சில தவறுகள் எல்லாருமே தவறு கூறுறது இயல்பு. கோபி அண்ணா, நான் பேசலாமா? பேசுங்கண்ணா. ஓ, அப்ப இந்த அண்ணா இப்ப சொன்ன அந்த கருத்துல தயவு செய்து இந்த கொடி இல்ல, நான் ஒரு மணி நேரம் போய் கொண்டு இல்ல, கொடி பிரச்சனையை நான் விட்டுட்டேன். நான் கொடியை பத்தி பேசுறேன். எஸ்கே அண்ணா எஸ்கே பத்தி உதாரணம் சொன்னார். ஜெனீவாவில் வந்து இவர் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஈடுபட்டிருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாயிருக்கும். இதே போன கூட்டத்தொடரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில் சென்ற ஒரு அமைச்சர் அங்கே போர்க்குற்றம் இணைக்கப்படவில்லைன்னு பதிவு செஞ்சுட்டு வந்துட்டாரு. இதை நாங்கள் எப்படி இதை எந்த முறையில் நம்ம ஏற்றுக்கொள்வது? ஜெனீவாவில் நேரடியாக பதிவு செய்திருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்க முடியவில்லை. இந்த ஒரு சாதாரண ஒரு புள்ள பூச்சியை போட்டு அடிச்சு அவரே துரோகி நாங்கள் அடிச்சு திரட்டினாங்கள் அவரை. அதுதான் இல்ல. இப்ப அந்த ஒரு எஸ்கேக்காக வேண்டி இவ்வளவு கொண்டு போகிறவர்கள் அங்கே நடந்த அந்த பிம்பமும் ஒரிஜினலாக அது பதிவுகளும் எல்லாம் இருக்கும் போது அதை பற்றி பேசுகிறார்கள். இல்ல, இப்ப இவரை கொண்டு போய் ஜெனீவா வரைக்கும் கொண்டு சென்று விட்டார்கள். அதுதான் எங்கட மக்கள் அவருக்கு நல்ல அடிதானே கொடுத்தவங்க. அதை புரிந்து கொள்ளுங்க. இல்ல, அது சூப்பர் அடி, மேக்சிமம் அடி கொடுத்தார்கள். வாழ்க்கையில் அதுதான் இப்ப இந்த சதி திட்டம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே. அந்த அடியின் வேகம் அவர்களுக்கு வலிக்கிறது இன்று வரை, இந்த நிமிடம் வரை. அதுதான் இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் அது போன்றவர்கள் செய்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கு தயாராகிறார்கள் அவர்கள். ஒரு வசனம் கேட்கலாமா? ஆமா, வணக்கம் அண்ணா. வணக்கம் ப்ரோ. நான் கேட்கிறேன். இந்த இஷ்யூஸ பத்தி நான் பார்த்தேன். வந்து எனக்கு உங்களோட மதியா இருக்கு. உங்களோட 2-3 இது பார்த்தனால் இப்ப எனக்கு இருக்கிற அந்த இந்த கிருஷ்ணா மேல விழுந்த அந்த காசலை பற்றி நான் கதைக்கையில அது நிறுவப்படாத ஒரு இதை வந்து எல்லாரும் கதைக்கலாம், சரியான தப்பு. ஆனா கிருஷ்ணா மேல நான் கேட்கிற 2 கேள்விதான். இப்ப அவர் உள்ளுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து அவருக்கு எதிராக பெரிய திசை திருப்பமா போல வருது. ஏன்டா காரணம் வந்து அவர் செஞ்ச 2-3 பிள்ளை செஞ்சிருக்கிறார். ஆனா அந்த பிள்ளை வந்து நீங்க வரைக்கும் முன்னா இப்போ வந்து சில பேர் வந்து அவருக்காண்டி தமிழ் தெரியும். ஏன்னா கிருஷ்ணான்ற வந்து எங்களோட பிறந்த தமிழுக்கு தெரிந்த வந்து அவர் வந்து முதல்ல கேம்பஸ்ல எங்களோட மாவீரர் துயரம் கட்டி எழுப்புறதுக்கு போராடினதாலதான் இன்றைக்கு கிருஷ்ணா வந்து ஐரோப்பா ஃபுல்லா தெரியும். அதுக்கு முதல் தெரியாது. பிறகு வந்து அவருடைய செயல்பாட்டுல இருந்து நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் அவரை நம்பிக்கை வைத்து நிறைய உதவிகள் செஞ்சு அவருக்கும் நன்றாக செய்திருக்கிறார். ஆனா தப்பு நடந்தா பற்றி அது வெளிவராமல் அது போலீஸ் மூலம் வந்து அது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இப்போ ஏற்றுக்கொள்வோம். ஆனா அவர் வந்து 2 காரியங்கள்ல தப்பு செஞ்சிருக்கார். அது நிச்சயமா வெளியில வந்து மன்னிப்பு கேட்டா மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஆனா
நீங்கள் இப்ப அவருக்காண்டி தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசியத்துக்காக காசு சேர்த்த சில பேரையும் நீங்க கூடாம கலைக்க தோங்குறீங்க. அதால எதிர்ப்புகளையும் வளர்க்குறீங்க. இரண்டாவது வந்து ஒரு ஓட்டு என்பது உங்களுக்கே தெரியும், கனடாவில் ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம் என்று ஒரு மொழியை மாறினது பிரான்ஸ்ல. அப்ப 25,000 ஓட்டு போட்டு ஒரு எம்பியை, தமிழ் மக்களா சேர்ந்த எம்பியை அனுப்பி பாராளுமன்றத்துக்கு அவருக்கும் எதிராக நீங்க கலைக்க துவங்குறீங்க என்றால் நேற்றும் பார்த்தா இன்றைக்கும் பார்த்தாங்க. சோ இந்த ஒரு கிருஷ்ணா அவருக்கு காப்பாற்ற போய் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையில தான் அவருக்கு எதிராக வளர்த்து விடுறீங்கன்னு தோணுது. ஏன்னா தயவு செய்து என்னோட கடைப்படி நீங்கள் கிருஷ்ணாவில் அன்பு உள்ள நீங்கள் சொன்னா வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் கதைக்க வரையினம். ஆனா வந்து நேற்று கழிச்சாலும் நீங்க அவர்களை பேசித்தான் அனுப்பிக்கிறீங்கள். அந்த எதிர்ப்பையும் உருவாக்குறீங்கள். மற்ற வந்து எம்பியாக்களை உருவாக்குறீங்க, தமிழ் தேசியத்தையும் எதிர்ப்பு உருவாக்குறீங்க. சோ இது சின்ன பிரச்சனைய நீங்க ஜோதிச்சு பாருங்க. கோபி கேட்டு உங்களோட நல்ல மரியாதை இருக்கு, உங்களுக்காக தான் வந்து கேட்கிறோம். நீங்களும் உணர்ந்து பாருங்க. இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவா போய்கொண்டிருக்கு. கொஞ்சம் ஜோதிச்சு தயவு செய்து அவர் வர மட்டும் தமிழ் தேசியத்தையும் அந்த எம்பி மாரையும் பிரச்சனை இழுத்து கோபத்தை உண்டி பெரிய பெரிய விளைவுல உருவாக்கணும்னு சொல்லி என்னோட தாழ்மான வேண்டுகோள். இதுல தப்பு இருந்தா மன்னித்து கொடுங்க. நிச்சயமா இதுல விளைவு. இத மன்னிப்பு கேட்கறதுக்கு யாரா இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வந்து இல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கிருஷ்ணா 2 தப்பு செய்த என்று சொல்லி. அந்த 2 தப்பும் என்ன, அந்த எம்பி மார் சொல்றீங்க, 6 எம்பி என்று சொல்லி அந்த பேரையும் இருக்கா சொல்லுங்க, அந்த 2 தப்பையும் இருக்கா சொல்லுங்க. ஓகே, அந்த எம்பி என்று உங்களுக்கு தெரியும், 25,000 ஓட்டு போட்டு வென்று அர்ச்சனா அவர்கள், அவர் எப்படிப்பட்டவர் தான் பிரச்சனை இல்லை. ஆனா 25,000 ஓட்டு, ஒரு ஓட்டு இல்ல 25,000 ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி அவர் பாராளுமன்றத்துல போயிருக்கார். அவருக்கு எதிராக இப்ப நீங்கள் கதைக்க துவங்கி இருக்கிறார்கள். அப்ப அது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பகையை தூண்டுற மாதிரி தான் போகுது. அவரை கதைக்க விடுங்க, தயவு செய்து கதைக்க விடுங்க அவரை. ரெண்டாவது வந்து நிச்சயமாக இந்த சௌரி இந்த வீடியோ வந்து 5 மாதத்துக்கு முன்பு அது இப்ப பெரு இஷ்யூ போச்சு. அது அவருக்கு அந்த 11 நிமிஷத்துல கழிச்சு, ஆனா அவருக்கு பிடிக்காதவர்கள் வெட்டி 2 நிமிஷம் ஆக்கி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறார்கள். அதையும் நாம் அதை ஒத்துக்கொள்றோம். ஆனா அதை நாம் மறுத்தும் இருக்கிறோம். இரண்டாவது வந்து புலமை தேசத்துல வந்து நானா 3 வீடியோ கிருஷ்ணா இதுல பார்த்தா 3 வீடியோக்கள் நான் பார்த்தேன். அதுல வந்து புலம்பெயர்ந்த அக்காக்கள் அஞ்சியாக்க வரும்போது அந்த இங்க இப்ப வந்து சுவிஸ்லயோ ஜெர்மன்லயோ அது அவைகளை போட்டு இங்க நக்கல் அடிக்கிறாங்க. சுவிஸ் ஃபுல்லா தளத்துல. ஆனா கிருஷ்ணான்ற நபருக்காண்டி இன்றைக்கு ஒரு 10-15 தளம் காய்ச்சோன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். சோ இந்த 2 தப்பு அவர் வந்து விளக்கப்படுத்தி மன்னிப்பு கேட்டு நிச்சயம் மக்கள் ஏற்றுக்கொள்ளாது. அது மக்களுடைய முடிவு. அது நாங்களோ நீங்களோ இல்ல உங்க இருக்கிறவங்களோ முடிவு எடுக்க முடியாது. புலம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் கிருஷ்ணாங்கிற தம்பிதான் அவனுக்கு நாங்க செய்வோம்
ஒரு நிமிஷம் என்னன்னு சொன்னா உங்கள்ட்ட கேள்விகள் இருக்குது வந்து